கணேசா எஃப்எம் 88.8ல விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட ஸ்போர்ட்ஸ் டைரக்டர் டாக்டர் ஓம் பிரகாஷ் சார் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. நிறைய விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் டு த ஷோ சார். ஹலோ, வணக்கம். ஸோ சார், டு ஸ்டார்ட் வித் அ ஜென்ரல் கொஸ்டின், இதுலேருந்து உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட், ஒருத்தரோட லைஃப்பில் ஸ்போர்ட்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்போர்ட்ஸ் ஒரு விளையாட்டு மட்டும் இல்லை. ஓகே. இட் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் அ ஹெல்த்தி டிசிப்ளின்ட் அண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை கொடுக்குறதே ஸ்போர்ட்ஸ் தான். விளையாட்டு ஒருத்தரை ஆரோக்கியமாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்க்கையில் மாற்றுறதுக்கான அடித்தளமே ஸ்போர்ட்ஸ் தான். ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், டிசிப்ளின், ஃபோக்கஸ், ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே நம்ம ஸ்போர்ட்ஸ்லேருந்து தான் கற்றுக்க முடியும். முக்கியமானது ஒரு நல்ல டீம் ஒர்க், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், இது எல்லாமே ஸ்போர்ட்ஸில் கற்றுக்கலாம். ஒரு சக்ஸஸாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்ணுறதும் நமக்கு ஸ்போர்ட்ஸ் தான் ஒரு ரைட் ஆட்டிடியூடாக கற்றுத்தரும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை தாண்டி ஸ்போர்ட்ஸ் ஒரு தனிப்பட்ட மனிதரோட டிசிப்ளினுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத சார் சொன்னார். சார், நெக்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது, விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் நம்ம விஎம்ஆர்எஃப்ல ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அண்ட் பீயிங் அ ஸ்போர்ட்ஸ் டைரக்டர் இவ்வளோ பெரிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஹவு டு யூ ஃபீல் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய சான்சலர் டாக்டர் ஏஎஸ் கணேசன் சாருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். விஷனரி பர்சன். ஸ்போர்ட்ஸில் நம்ம யூனிவர்சிட்டி எவ்வளோ டாப்பில் இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய விஷன் ரொம்ப பெருசு. அவருடைய கைடன்ஸில், அவருடைய சப்போர்ட்டில் நம்ம இங்கே கிரிக்கெட் கிரவுண்ட், அருமையான கிரிக்கெட் கிரவுண்டை கொடுத்துருக்காங்க, டர்ஃப் கிரவுண்ட்ஸு, நல்ல ஃபுட்பால் ஃபீல்டு இருக்குது, நிறைய இன்டோர் கேம்ஸ் வச்சுருக்கோம், வாலிபால் கோர்ட்ஸ் இருக்குது, பால் பேட்மிண்டன் கோர்ட்ஸ் இருக்குது, ஒரு மல்டிபர்பஸ் இன்டோர் ஸ்டேடியமே ஃப்யூச்சரில் we are going to build up. ஸோ விளையாட்டை விஎம்ஆர்எஃப்பில் ரொம்ப முன்னுரிமை கொடுத்து, நல்ல வசதிகள் கொடுத்து, இந்தியாவிலேயே நம்பர் 1 யூனிவர்சிட்டியாக ஸ்போர்ட்ஸ் இருக்கணும், நம்ம யூனிவர்சிட்டியில் உள்ள பிளேயர்ஸ்க்கு அது நல்ல பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷனோட சார் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ as of our chancellor's vision, sports will be on top in our university as early as possible. Excellence is not an act, it is a habit. Ultimately, we don't just create players, we create champions and responsible citizens. ஸோ விஎம்ஆர்எஃப்ல ஸ்போர்ட்ஸ் மூலமாக நாங்கள் நல்ல சிட்டிசன்ஸை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். சாருமே அதை சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து நான் சார் கிட்ட மறுபடியும் கேட்கணும்னு நினைக்கிறது, ஒன்ஸ் அகேன் ஒரு பர்சனல் கைண்ட் ஆஃப் அ கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம் சார். இன் பர்சனாக உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் என்ன கற்றுக் கொடுத்துருக்கு, உங்களோட ஃபிலாசபிக்கல் டேக் ஆன் ஸ்போர்ட்ஸ் என்னவா இருக்கும் சார்? ஸ்போர்ட்ஸ் மறுபடியும் அதே தான் சொல்லணும். ஸ்போர்ட்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்ததும் அதே தான். டிசிப்ளின், டீம் ஒர்க், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இதெல்லாம் தான் நான் நிறைய ஸ்போர்ட்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டேன். விளையாட்டு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். ஒரு குழு உணர்வு, தன்னம்பிக்கை, இது எல்லாத்தையுமே நம்ம விளையாட்டுலேருந்து கற்றுக்கலாம். I used to say that winners are not those who never fail, but those who never quit. மொத்தத்தில் விளையாட்டு என்னை ஒரு நல்ல மனிதராக உருவாக்கியிருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஹவ் தாட் யூ மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். அண்ட் நான் முன்னாடியே உங்ககிட்ட கேட்ட மாதிரி உங்களோட ஃபிலாசபிக்கல் டேக் ஆன் ஸ்போர்ட்ஸ் வாட் would it be சார்? I believe sports is a true reflection of life. என் பார்வையில் விளையாட்டு வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக பார்க்குறேன். ஸ்போர்ட்ஸ் இஸ் அபவுட் கண்டினியூஸ் எஃபர்ட், டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். நாட் ஜஸ்ட் ஒரு வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் நாட் வெதர் யூ கெட் நாக் டவுன், இட்ஸ் வெதர் யூ கெட் அப். ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் சக்ஸஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் ஃபெயிலியர். முடிவில் மதிப்பெண் அல்ல முக்கியம், நாம் உருவாகும் மனிதர்தான் முக்கியம். ஸோ அந்த ஃபிலாசபிக்கல் டேக் ஆன் ஸ்போர்ட்ஸ் கேட்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் கிட்டேருந்து கேட்குறக்கே. அண்ட் ஃபிலாசபிக்கல் டேக் ஆன் ஸ்போர்ட்ஸ் இவ்வளோ கிளாரிட்டியாக சொல்கிறார் அப்படின்னா ஹீ இஸ் பீயிங் இன் விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மாதிரியான ஒரு பெரிய டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது நிறைய சேலஞ்சஸும் வரும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்காரு. ஸோ சார், வாட் ஆர் ஆல் த சேலஞ்சஸ் யூ ஹவ் ஃபேஸ்ட் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் டைரக்டர் இவ்வளோ பெரிய டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது? அண்ட் ரீசெண்டாக நடந்த இல்லை நீங்கள் எடுத்த ஒரு பெரிய டெசிஷன், அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இட் வுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் ஆல்சோ.
சேலஞ்சஸ் அப்படின்னு வரும்போது அகாடமிஸையும் ஸ்போர்ட்ஸையும் மேட்ச் பண்ணுறது தான் பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பசங்க எல்லாருமே வந்து 5:30க்கு ப்ராக்டிஸில் இருப்பாங்க. எகெயின் தே ஹேவ் டு ரஷ் ஃபார் தி அகாடமிக் செஷன் பை 8:30. திருப்பி அவங்க எகெயின் வித் தேர் பேக் டு ப்ராக்டிஸ் பை 4 o'clock. இதெல்லாமே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் ஸ்போர்ட்ஸ் பசங்க எல்லாருமே இதை வந்து கோஆர்டினேட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுனால தே ஆர் மூவிங் அவுட் வெல் இன் தி ஸ்போர்ட்ஸ். விளையாட்டும் கல்வியும் தான் சமநிலைப்படுத்துறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடத்தும் போது இங்கே உள்ள நம்மளுடைய அகாமடேஷன்ஸு அதெல்லாம் வந்து ஹைஃபையாக ப்ரொவைட் பண்ணுறது, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சஸாக வரும். பட் வி சக்சீடட் இன் ஆல் தீஸ் திங்ஸ். ஒரு இன்ஜுரி ஹேண்டில் பண்ணுறது தான் பெரிய ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஜுரிஸ் ஹேண்டில் பண்ணுறது, ரெக்கவரி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அந்த பிளேயரை உருவாக்கும் போது இதெல்லாம் தான் நம்ம மேஜர் டிஃபிகல்ட்டியாக ஃபேஸ் பண்ணுவோம். லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் பொசிஷன், இட் இஸ் அபவுட் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒரு டைரக்டராக இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியே வந்து நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் பசங்க, நம்ம ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொண்டாட முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பொசிஷனுக்கான கரெக்டான ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு சவால் மட்டும் இல்லை, ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு. ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்மளோட பேஷன் ட்ரிவன் ஃபீல்டில் நம்ம அதை எடுத்துக்கும் போது அது வந்து ஒரு சவாலை தாண்டி ஒரு நல்ல வாய்ப்பாக மாறும் அப்படிங்கிறத சார் ரொம்ப கிளியராக நம்மளுக்கு சொல்லி புரிய வச்சார். அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக அட்ரஸ் பண்ணப்படுறது வந்து இந்த ட்ரக்ஸு சம்மந்தமான விஷயம். கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் நம்மளோட கான்சன்ட்ரேஷனை இன்வால்வ் பண்ணும்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்தாக இருக்குது சார். ஆஸ் எ ஸ்போர்ட்ஸ் டைரக்டர் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்க முக்கால்வாசி வந்து தே வில் நாட் கோ ஃபார் எனி அதர் எக்ஸ்ட்ரா கைண்ட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். ட்ரக் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் அவாய்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஏன்னா தே வில் பி ஃபோக்கஸிங் மோஸ்ட்லி ஆன் ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸு, அந்த டோர்னமெண்ட்ஸ், சாம்பியன்ஷிப் இப்படி தான் போயிட்டுருப்பாங்க. இட் இஸ் லைக் இட் இஸ் அன் சேனல் எனர்ஜி இன்டு டிசிப்ளின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒரு நல்ல அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் பசங்களுக்கு தே வில் பி அவே ஃப்ரம் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ். நெகட்டிவ் ஹேபிட்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் ஐடியல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஸ்போர்ட்ஸ் பில்ட் அ பாசிட்டிவ் ecosystem of coaches, mentors and teammates who guide individuals in the right decision and directions too. நம்மளுடைய கோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பாக வராது. ஸோ when the goal is very strong, distractions become weak. It gives identity, ambition and pride, helping youth choose purpose over addictions. முடிவில் விளையாட்டு வாழ்க்கையை மாற்றும் சக்தி. விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. நம்ம வந்து நம்மளோட எனர்ஜிஸை கரெக்டாக சேனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, நல்ல விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கெட்ட விஷயங்களுக்கு நம்ம டிவியேட் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப கிளாரிட்டியோட சார் நம்மக்கிட்ட சொன்னார். ஸோ எனர்ஜியை எவ்வளோ கரெக்டாக சேனலைஸ் பண்ணும் அப்படிங்கிறத சார் நம்மளுக்கு சொல்லி புரிய வச்சார். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனோட பசங்களோட எனர்ஜி அங்கே இருக்கும்போது கெட்ட விஷயங்கள்லேருந்து டிவியேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. ஸோ அதை பேஸ் பண்ணியே இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய கிட்ஸ் முக்கால்வாசி ஃபோனில் தான் மூழ்கி இருக்காங்க, ஃபோனில் கேம்ஸ் விளாண்டுக்கிறாங்க. வெளியே அவங்களோட அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆர் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக முன்னாடிலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் நாங்கள் விளையாடும் போதெல்லாம் விளையாட போகாதீங்கன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க, படிங்கன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது, எல்லாமே ட்ரெண்ட் மாறி இருக்குது. என்னென்னா பேரண்ட்ஸே வந்து குழந்தைங்களை நீங்கள் விளையாடுங்க, வெளியில் போங்க, ஏதாவது ஒரு கேம் விளையாடுங்க, உங்களுடைய பிடிச்ச விளையாட்டை நீங்கள் ரசித்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. கிரிக்கெட்டில், பேட்மிண்டனில், ஈவன் நிறைய இண்டிவிஜுவல் கேம்ஸ், ஆர்ச்சரியில், அத்லெட்டிக்ஸ்லாம் அந்த குழந்தைங்களை கொண்டாந்து காலையில் விட்டுட்டு அந்த ப்ராக்டிஸ் வரைக்கும் இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட் அவங்க கொடுக்கறதுனால குழந்தைங்கள்ட்டேருந்து என்னென்னா இந்த மொபைலை அவாய்ட் பண்ணலாம், மொபைலை கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு நம்மளுடைய ஸ்போர்ட்ஸில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும், அந்த அச்சீவ் பண்ணுங்கிற எண்ணம் வரும். அந்த குழந்தைக்கும் நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுக்கும் ஸ்போர்ட்ஸு. அதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சக்ஸஸையும் ஃபெயிலியரையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கும். மொபைல்னால் நிறைய ட்ராபேக்ஸ் வந்துட்டுருக்குது. அந்த கண் தெரியாமல் ஏர்லி ஸ்டேஜில் கண் தெரியாமல் போகிறது,
இந்த ஒபிசிட்டி விஷயங்கள், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களை வெளில அனுப்புறதுனால கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். பேரண்ட்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள், குழந்தைங்கள நல்லா விளையாட வைங்க. கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருப்பாங்க. நல்ல டிசிப்ளின்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை அவங்க வாழ்க்கையில் கொண்டாடுவாங்க. ஸோ டிசிப்ளின்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வேணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் சார் சொன்ன ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக தெரிய வருது என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு சக்ஸஸை இந்த சமுதாயமும் மற்றவங்க எல்லாருமே சொல்லித் தராங்களோ, ஃபெயிலியர் அப்படிங்கிற விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மீடியமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபிலாசபிக்கல் டேக் ஆன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நான் சார் கிட்ட கேட்கும்போதுமே ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ஸோ அதிலிருந்து எனக்கு பர்சனலாக உங்ககிட்ட சில விஷயங்கள் இந்த ஒரு விஷயம் கேட்கணுன்ட்டு தோணுது. நம்ம ஜென்ரலாகவே இந்த குவாட்ஸ்லாம் படிப்போம். ஸோ அந்த மாதிரியான குவாட்ஸ் உங்களையும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். நீங்களும் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா சொல்லியிருந்திருப்பீங்க ஆஸ் எ ஸ்போர்ட்ஸ் டைரக்டர். விஎம்ஆர்எஃபோட டீம்டு யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்களும் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லி இன்ஸ்பயர் ஆன குவாட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எங்களுக்காக சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். எனக்கு ஒரே ஒரு இதுதான் எப்போவுமே நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது, முயற்சி செய், முயன்ற வரை அல்ல, உன் இலக்கை முடிக்கும் வரை. ஸோ ஒரே ஒரு குவாட் சொன்னாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப மைண்டில் பதிகிற மாதிரி, குறிப்பாக ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ்க்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்க மாதிரி ஒரு குவாட் சொன்னார். இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கணேஷ் FM 88.8 உங்களோட இன்சைட்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.